ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க் எஃபெக்ட் இந்த ரெண்டையும் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜோட பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கலாம். இமேஜ் ஓரமாக இருந்தாலும் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டை இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை கீழே உள்ள சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் உங்களோட அடுத்தடுத்த இமேஜுக்கும். உங்களோட அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா செட் பண்ணிவிட்டு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற, அதாவது நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டான ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டோட லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை செலக்ட் பண்ணி டிக் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் வந்து இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்லை, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 எஃபெக்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போது நான் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே கீழே உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மீடியா ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ண உடனே உங்களோட கலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜ் அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும். நானும் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய இமேஜோட சைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நீங்களும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பலாக உங்களோட இமேஜ் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க இமேஜ் எல்லாத்துலேயும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும், யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை 1 by 1 வரிசையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த குறுக்குல உள்ள இமேஜ்ல எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்றேன். மத்த இமேஜ் எல்லாமே நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிருவீங்க. இந்த குறுக்குல இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் குடுத்திருக்க குறுப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ உள்ள எடிட் குறுப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கீழ வந்து பாத்தீங்கன்னா 9:16 இமேஜ்னு சொல்லி குடுத்திருக்கேனா, சோ அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிட்டு கலர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐகானை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எடிட் பண்ண போற ஒரு பிக்க செலக்ட் பண்ணி பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான், ரொம்பவுமே ஈஸி தான். நான் சொன்ன மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நீங்க இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 2 சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். பேக் வந்துக்கோங்க. இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பேக் வந்துகிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2 ஒரு 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள இந்த எஃபெக்ட் 1 இருக்கா, அந்த ஃபர்ஸ்ட் உள்ள எஃபெக்ட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு பிளஸ் ஐகான் இருக்கா, இந்த ஆரோமார் பக்கத்துல ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ்ல உள்ள எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் பேக் வந்துகிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட், அதாவது எஃபெக்ட் 1ல உள்ள எஃபெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸில் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே ஆடியோ இருக்கும். ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் உடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் மேலே உள்ள லிரிக்ஸை லைட்டை டச் பண்ணாலே போதும், இதே மாதிரி வந்து செலக்ட் ஆகும். இதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் லிரிக்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐகான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஜ் ஸ்டைல் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆரமார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொல்கிற இந்த எல்லா ஐக்கான் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இங்கே உள்ள இந்த மூவ் அண்ட் ட்ராப்ஸ் இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆன்ல இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆன்ல இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உள்ள பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரே செகண்டில் எல்லா லிரிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ நம்ம லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது எங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1லேருந்து நம்ம எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே உள்ள எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துருங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் விட்ருங்க. அடுத்து ஒரு 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி மேலே ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணியிருக்கும். ஓகேவா, அந்த 2 இமேஜ் விட்ருங்க. அதுக்கடுத்து 5வது ஒரு இமேஜ் இருக்கா, ஸோ அந்த இமேஜில் கூட பார்த்தீங்கன்னா நேம் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1ன்னு சொல்லி இதே மாதிரி நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த 1 நம்பர் போட்ட அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆடாயிரும். பார்த்தாலே தெரியும், சூப்பரான அந்த எஃபெக்ட் வந்து உள்ளே வந்து ஆடாயிருச்சா. இந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 நம்பர் வந்து போட்டிருக்கும். அந்த இமேஜில் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 2 இமேஜ் விட்டுருங்க. 2 இமேஜ் விட்டக்கப்புறம் அடுத்து 3வது ஒரு இமேஜ் இருக்குதா, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் நான் நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்துக்கோங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இருக்கும். அதுலேயும் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இவ்வளோ தான். இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆட் பண்ணுற இடத்துல கூட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் கொடுத்து நான் நேம் வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. நீங்கள் இப்படியே சேவ் பண்ணால் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 3 சிசி இருக்கும். லாஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் கண்ணேக்கான் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே உள்ள 2 லைட்டை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் எங்கேருந்து ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். நம்ம இமேஜுக்கு மேலே மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு டபுள் பீட் மார்க் இந்த இடத்துல வந்து வச்சு கொடுத்துருப்பேன். செகண்ட் பீட் மார்க்கில் இருந்தால் நம்மளுக்கு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 சிசியையும் நம்ம ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டை டச் பண்ணிக்கோங்க. இந்த 3ஐயும் நீங்கள் வரிசையை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க.
கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஆடியோட எண்டு வரையா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. நீங்கள் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.